பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HSVயில் உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மருந்தை இந்த பிரபஞ்ச ஆற்றல் எனக்கு கொடுத்துருக்குது. அதுக்கு மிக்க நன்றி. HSVயில் என்ன பண்ணால் வேகமாக சீக்கிரமாக குணம் ஆவாங்க. HSVயில் வந்த சிறுநீர் பகுதியில் வாய்ப்பகுதியில் வரக்கூடிய குற்றங்கள்லாம் எப்படி வேகமாக குணம் ஆகும் அப்படின்ற ரிப்போர்ட்டு, வீடியோ, எண்ணற்ற பதிவுகள், கிட்டத்தட்ட 500 விதமான HSV சம்மந்தமான வீடியோக்கள் நம்மளோட சேனலில் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிருமி தொற்று உடம்புல வந்துச்சுனாக்கா உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சத்துக்களை கிருமி சாப்பிட்ரும். அப்போ உடல் மிகவும் பலவீனமாக இருக்கும். அந்த விஷயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம மருந்துகளை கொடுத்து சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் நான் ஜூஸ் சாப்பிட சொல்லுவேன். கருப்பு திராட்சை ஜூஸு, இளநீர், மோர், ஃப்ரெஷ் ஜூஸு, எல்லா விதமான பழங்கள், அதிலும் தர்பூசணி பழம்லாம் ரொம்ப வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமிர்தம். மருந்தை காலையில் 1 லிட்டர் ஜூஸில் எடுத்துக்கணும், மதியானம் 1 லிட்டர் ஜூஸில் எடுத்துக்கணும், சாயந்தரம் 1 லிட்டர் ஜூஸில் எடுத்துக்கணும். இதுதான் முக்கியம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, ஒரு நாளைக்கு காலையில் 3 அவிச்ச முட்டை, மதியானம் 3 அவிச்ச முட்டை, சாயந்தரமாக 3 அவிச்ச முட்டை. வேர்க்கடலை பார்த்திங்கனாக்கா, காலையில் 100 கிராம் வேர்க்கடலை அவிச்சது சாப்பிட்ணும், மதியானம் ஒரு வாட்டி சாப்பிட்ணும், சாயந்தரம் ஒரு வாட்டி சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டீங்கனாலே உடல் வேகமாக ரீபில்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை நீங்கள் பார்ப்பீங்க. மருந்து கிருமியை மட்டும்தான் கொல்லுமே தவிர, சத்து இல்லை, நான் உனக்கு சத்தாக மாறிடுறேன், உங்கள் உடம்புல ப்ரோட்டீன் இல்லை, ப்ரோட்டீனாக மாறிடுறேன் அப்படிலாம் மருந்து பண்ணாது. கிருமியை மட்டும்தான் கொல்லும். கிருமியை கொல்றதுக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அது இல்லாமல் நம்ம நிறைய சப்ளிமெண்ட்லாம் கொடுத்து மேஜிக்கல் ரிசல்ட்டை நம்ம சேனலில் நிறைய போட்டிருப்போம். சில நண்பர்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு போல் நெகட்டிவ் ரிப்போர்ட்டு சேனலில் போடலை அப்படின்னு கேட்குறீங்க. அதில் 2 விதமான காரணங்கள் இருக்குது. குணம் ஆகக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கனாக்கா, பாசிட்டிவாக இருக்கும்போது அவங்களோட ரிப்போர்ட்டை எனக்கு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. நெகட்டிவ் ஆகிட்ட பிறகு அவங்களோட ரிப்போர்ட்டை நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க ரிப்போர்ட்டு கொடுக்குறது அவங்களுடைய ப்ரைவேசி. அதை கொடுக்கக்கூடிய மனம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியுமே தவிர, கொடுக்க விருப்பம் இல்லாதவங்கள நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்கக்கூடிய விஷயம் அது அந்தளவுக்கு இல்லை. உலக அளவில் யார் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்களுடைய ரிப்போர்ட்டை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சொல்லக்கூடிய உணவையும் கொடுக்கக்கூடிய மருந்தையும் ஒழுங்காக பயன்படுத்துங்க. மேஜிக்கல் ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் பாதிக்கப்பட்டவங்க கணவன் மனைவியாக இருந்தாக்கா நிச்சயமாக கணவன் மனைவி 2 பேருமே எடுத்து முழு குணம் அடைவீங்க. சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு முழு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி.